Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம காலையில என்னென்ன வேலைகள் செய்ய போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதோட பருப்பு சேர்க்காம ஒரு நல்ல டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம வாசல் கூட்டி அதுல வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சாச்சு, மாப் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோலம் போட ஆரம்பிக்கலாம். இந்த டைல்ஸே வந்து கட்டம் கட்டமாக இருக்குது. இதில் இந்த நடுவில் இருக்கிற கட்டத்தில் தான் கோலம் போட போகிறோம். இதுதான் வீட்டு வாசலுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே மட்டும் அடங்குற மாதிரி ஒரு சின்ன கோலம் போடணும். அதுக்காக ஒரு சின்ன கோலம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நான் அடிக்கடி போடுறது. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கதவை பூட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியது தான். அடுத்து வந்து வீடு க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடை வந்து நல்லா கூட்டிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நமக்கு இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது. இந்த டோர் எப்பவும் திறந்து தான் இருக்கும். அந்த பக்கம் சின்ன பால்கனி இருக்குது. ஒரு கதவு திறந்துருந்தா தான் நல்ல வெளிச்சம் காற்று அதெல்லாம் வரும். அதனால நாங்கள் வந்து இந்த கதவு எப்பவும் திறந்து தான் போட்டிருப்போம். ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வீடு ஃபுல்லாகவே நல்லா கூட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு கிச்சனுக்கு போக வேண்டியது தான். இப்போ சுட சுட டீ போட்டாச்சு. டீ குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சிம்பிளாக உடனே செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் 10 எடுத்துக்கோங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம், அடுத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்துக்கணும். இந்த சாம்பாருக்கு பருப்பு புளி எதுவும் தேவை கிடையாது. வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த சாம்பார் நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் சட்னி சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான பொருள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இனி மல்லி இலை மட்டும் மிச்சம் இருக்குது. அது வந்து கடைசியில் நம்ம சாம்பார் ரெடியானதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வதங்குறதுக்குள்ளே இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். உடனே அது வந்து நல்ல பவுடர் மாதிரி அரைஞ்சிரும். தண்ணி எதுவும் சேர்க்கல, அப்படி சும்மா சுற்றும் போதே நல்ல பவுடர் மாதிரி கிடச்சிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டி பிடிக்காத அளவுக்கு கரைக்கணும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பொட்டுக்கடலை மிக்ஸ், இதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன். சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக மல்லித்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் இது சேர்க்கணும். சாம்பார் தூள்லேயே பெருங்காயத்தூள் போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் நல்ல மனம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும். ஏன்னா இது வந்து நல்ல கட்டியான சாம்பாராக கிடைக்கும், நல்லா திக்காக இருக்கும். எவ்வளோ சாம்பார் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உடனே திக்காயிரும். ஸோ அதனால் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துக்குள்ளே நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றி அதை அவிச்சிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இட்லியும் சுடு சுடு ரெடி ஆயிரும், சாம்பாரும் சூடாக ரெடியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு கரெக்டான நேரம் ஆயிரும். தண்ணி ஏற்கனவே சூடாயிடுச்சு. இப்போ இட்லி குக்கரில் வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆயிரும். சாம்பார் வந்து கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ சாம்பார் பாருங்கள் நல்லா தளன்னு கொதிக்குது. நல்லா சூடாக இருக்குது. மனம் நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை அதில் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்க்கும்போது சாம்பார் இன்னுமே நல்ல மணமாக இருக்கும்.
சாம்பார் இறக்கி வச்சாச்சு, இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இட்லியும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப டேஸ்டான உடனே ரெடி பண்ணுற ஒரு உடனடி சாம்பார் தான் இது. ஸோ பருப்பே இல்லாமல் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஆப்பம் இடியாப்பம் கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.